அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு டே இன் மை விலாக் தான். இது வந்துட்டு புதன்கிழமை எடுத்த வீடியோ. கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம், ஏன்னா ஸ்கூல் லீவாக, எனக்கும் லீவு தான். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அஃபினா தான் எழுந்திரிச்சோடனே வேலைக்கு போயிட்டாங்க. இவளுக்கு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே சண்டே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாளுங்க. இங்கே பார்த்து சொல்லிச்சலாம் போ பேசுவேன். எதுக்கு நீ சண்டை போடுற அஃபின் கூட? வேணாம் வேணாம். சாரிக்கா சொல்லிடு. சாரி அஃபின் சொல்லிடு. என்னம்மா என்ன சொல்றா? என்ன செய்யறாம்மா? பேச்சு சேராத, கா விட்டுரு. இந்த அக்கா தங்கச்சி சண்டை, அண்ணன் தங்கச்சி சண்டை எல்லாம் எந்த ஜென்ரேஷன் ஆனாலும் மாறவே மாறாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்க பாருங்களேன். நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். நானும் எங்கள் அண்ணெலாம் ரிமோட்டுக்கெலாம் அடிச்சுட்டு மாண்டிருக்கோம். 90s கிட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் இருந்திருப்போம்ல. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக அஃபினாத்தா குக் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜீரா ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் போட்டும் செய்யலாம், நார்மல் ரைஸ் போட்டும் செய்யலாம். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் தான் போட்டு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவிட்டு டூ ஆர் 3 டைம்ஸ் கழுவிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். ஏன்னா அரிசி வந்துட்டு ஊறினதுக்கப்புறமா கழுவுனோம்னா உடஞ்சி போயிடும்ல, அதனால தான். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு, அதில் எலும்பு தனியாக கறி தனியாக தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சோன்னு எலும்பு இருந்தாலும் சும்மா வாசனைக்காக குழம்பு மாதிரி வச்சுட்டு மீத கறியை வந்துட்டு சிக்கன் 65 மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறலாம்ல, அதனால தான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஏன் சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் இத்தனை வெரைட்டி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போலாம் நான் அவ்வளோ வீட்டில் இருக்கிறது இல்லைல்ல. வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது குக் பண்ணி கொடுப்பேன். சுடு சுடு சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. காலையில் எனக்கு சமைக்கிறதோடய சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறேன். கூடையும் அவ்வளோவா நம்ம இருக்க மாட்டோம்ல வேலைக்கு போகிறனால. அதனால் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறது. அஃபினாத்தாக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு செஞ்சுட்டு இருந்தேன். நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணேன்னு அப்படியே சொல்லிடுறேன். மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கடலை மாவு, என்ன இன்றைக்கி ரொம்ப இதாவது, கடல மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த பவுட்ரு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தயிர் போட்டோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ஒரு 1 hour கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஜீரா ரைஸ்க்கு வரலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் இட்லியை வச்சேன்ல, குக்கரில் வச்சு இட்லியாக வச்சேன். அதனால் அந்த இட்லி என்ன சொல்கிறது, அந்த குக்கரோட கலரே மாறி போச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது இன்னுமே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக ஜீரகம், 3 பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான். உங்கள் வீட்டில் நட்ஸ் இருந்துச்சுன்னா நட்ஸ்லாம் கூட போட்டுக்கலாம். இன்னுமே ரிச்சாக சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு 1.5 கப் அரிசி எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டாச்சு. இது இங்கிட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணணும்ல, அதனால் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நமக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். பட் நமக்கு பிடிச்சவங்களுக்காக, நம்மளை பிடிச்சவங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக குக் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் வரும்ல. எல்லாருக்குமே அப்படி தான். லீவ் டைமில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படியெல்லாம் தோணும். ஆனால் அஃபினாத்தா வந்துட்டு என்னை செய்யாத, ஏதாவது சிம்பிளாக செஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மனசு கேட்காது. சரி நம்ம வீட்டில் இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக குக் பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு தான் செய்கிறது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் தண்ணி வரதுக்குள்ளே இந்த அடுப்பில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். கறி வந்துட்டு கொஞ்சம் தானே இருக்குது, கறின்னு சொல்லக்கூடாது, சிக்கனில் இருந்த எலும்பு கொஞ்சோண்டு தானே இருக்குது. அதனால் முருங்கைக்காய் வந்துட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்தாங்க. ஊருக்கு போயிருந்தாங்க லீவில், ஒரு 3 days லீவ் சேர்ந்தாப்புல வந்தோன்னா ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க முருங்கைக்காய் கொடுத்தாங்க. அதோட 2 உருளைக்கிழங்கு போட்டு வச்சோன்னு வைங்களேன், என்ன சொல்கிறது, கிரேவி சிம்பிளாக சிறப்பாக ரெடி ஆயிரும்ல. அதனால தான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கிட்டு தண்ணி நல்லா
வத்தி வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னமும் கொஞ்சம் நெய் ஃப்ளேவர் வேணும்னா கடைசியில் இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றுனீங்கன்னு வைங்களேன், நல்ல வாசனையாக இன்னுமே சூப்பராக இருக்கும். குக்கரை மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சோன்னு வைங்களேன், ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு சொன்ன மாதிரி தோல் சீவி அதையும் சேர்த்துட்டோன்னு வைங்களேன், நம்ம கிரேவிலையும் பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டுக்கும் பொழுது கழிஞ்சிரும்ல, அதனால தான். இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன், அது இன்றைக்கி எடுத்த வீடியோ. இது எடிட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைம் இல்லையா, அதனால் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். அந்த லைக் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பினஸ், ஏதாவது மறுபடியும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு எப்பயும் போல் தான் நம்ம அம்மா மசாலா இருக்கும்போது என்ன கவலை இருக்குது, அதை போட்டு நல்லா எண்ணெயில் 2 பெரட்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி வச்சோன்னு வைங்களேன், நம்ம சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா முந்திரி அரைச்சி ஊற்றலாம். நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். நாஸ்டாக்குன்னா, அதாவது டிஃபன் ஐட்டமு, இந்த இட்லி தோசை பூரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் தேங்காய் ஊற்றுவேன். இந்த சாப்பாடு ஐட்டமுக்கு மோஸ்ட்லி நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன், அது என்னவோ எனக்கு பிடிக்காத. அதனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குழம்பும் வச்சுட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அவசரத்தில் தூக்குன்னு டம்முன்னு விழுந்துருச்சு. சாப்பாடு நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. இன்றைக்கி பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, அதுக்கு போகணும். அன்றைக்கி போனேன், பட் வந்துட்டு எனக்கு வேலை ஆகலையா, அதனால் வந்துட்டு ஆஃப் டே தான், சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை ஆஃப் டே தான் பேங்க் இருந்துச்சு, அதனால் வந்தாச்சு. மழை தீபாவளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லீவ் ஆயிடுச்சு. நீ கண்டிப்பாக பேங்க்குக்கு போகணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு என்ன சொல்கிறது, இப்போ மழை பெய்யறனால இந்த துவைச்ச துணி காய வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது. பார்த்து காயப்பட வேண்டியது இருக்குது. இங்கிட்டு சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி சிக்கன் கிரேவிலேயே முருங்கைக்காய் போட்டு செஞ்சோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். அஃபீனம்மா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தா, நாங்கள் அப்படியே பக்கத்தில் தானே, அதனால் பேங்க்குக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சிக்கன் நல்லா சுட ஆவி பறக்க பொரிச்சு அப்படியே சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும்ல. அதுவும் சுட இந்த சிக்கன் 65லாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா தவா ஃப்ரை சொல்லுவாங்களே, எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணாமல், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு. நைட்டுக்கு சாப்பாடு இல்லை, நைட்டுக்கு வேறு ஏதாவது செய்யணும். இது பார்த்திங்கன்னா ஈவினிங்காக எடுத்த விலாக் தான். ஈவினிங் எப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொசு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. மழை பெஞ்சாலே கொசு அதிகமாயிரும்ல, அதே மாதிரி கொசு கொஞ்சம் அதிகமானனால சாம்பிராணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், சாம்பிராணி போட்டாலே கொஞ்சம் நல்ல வைபாக இருக்குதுன்னு சொல்லுவேன்ல, அதுக்காகவே இப்போல்லாம் சாம்பிராணி போடுறது. இப்போ கிளைமேட் மாறுறதுனால கண்டினியூஸாக பேசும்போது தொண்டை கவுது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. சரியாயிரும், போக போக நம்ம பழகிக்கிற வேண்டியதுதான் கிளைமேட்டுக்கு. அப்புறம் சாம்பிராணி போட்டுட்டு வீடையை நீட் பண்ணி முடிச்சுட்டு பெட் கவரை வந்துட்டு துவைச்சிருக்கேன். அது காயிற வரைக்கும் வேறு பெட் கவர் போடக்கூடாதுன்றிருக்கேன். குட்டி மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி சாம்பிராணி போட்டு வச்சுட்டு நான் வந்துட்டு எப்பயும் போல் டீ குடிச்சிட்டு பாப்பாவுக்கு படிக்க சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல் லீவாக இருந்தாலுமே அன்னன்னைக்கு போர்ஷனை முடிச்சிட்டேன்னு வைங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால தான். ஈவினிங்காக பிள்ளை வேறு வீட்டில் இருக்குது. மத்தியானம் நம்ம ஹஸ்பண்ட்காக ஸ்பெஷலாக செஞ்சோம், ஈவினிங் நம்ம பிள்ளைக்காக ஸ்பெஷலாக செய்யணும்ல. அதுவும் அஃப்ரீனுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவா. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இப்போ என்ன ட்ரை பண்ணுறேன்னா, அந்த க்ளவுடி கேக் இருக்கும்ல, அதுதான். அஃபீனத்தா வாங்கி கொடுத்து இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணவே இல்லை. சரி, இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் ரொம்பலாம் எடுக்கலை, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி சொதப்பிடுச்சுன்னா அதுக்காக 2 முட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க பண்ண மாதிரியே பண்ணேன். முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்க சொன்னாங்க. 2 முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துகிட்டு மஞ்சக்கரு என்ன பண்ணுறது, வேஸ்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, என்ன பண்ண முடியும், புதுசாக ஒன்று ட்ரை பண்ணால் அப்படி தான். ஒரே ஒரு லெமன், அதில் பாதி லெமனை மட்டும் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். அதுக்குள்ளே ட்ரேயில் வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, பவுல் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் அகலமான பவுலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் பிளெண்டரை வச்சோடனே அப்படி எல்லாமே அப்படியே என்ன சொல்கிறது ஃபுல்லாக தெரிச்சிருச்சு. அது தொடக்கவே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் காமிக்கல. நம்ம அந்த சமையல் செய்யும்போது இந்த மாதிரி சில பல கோளாறுகள் ஆகும், பட் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓடிஜி கண்ணாடி எங்கிட்ட வச்சுருந்தேன்ல, அதெல்லாமே
அப்படியே தெரிச்சிருச்சு. கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னா கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் லெமன் ஜூஸும் ஊற்றி தான் இந்த கிளிப்பை எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா என்ன சொல்கிறது பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் திக்காகும்ல அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்துச்சு. கம்மியாக முட்டை எடுத்தனாலே என்னன்னு தெரியல. அப்புறம் பாதி வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு செதறி வேஸ்ட்டாக போயிடுச்சா, அதனால் இப்போ அதை எடுத்து அழகாக ஒரு என்ன சொல்கிறது கோபுரம் மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. ஸோ அதே மாதிரியே நானும் பண்ணேன். சில பேர் சோடா உப்பு போடுறாங்க, உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் போடலை. இப்போது ஓவனில் வந்துட்டு 130 டிகிரி செல்சியஸில் ஒரு 1/2 அன் ஹவர் நான் குக் பண்ணேன். இப்போ இதை எடுத்து திடீர்னு பார்த்தா நம்ம கார் பார்க்கிங்கில் இருக்கிற கார் ஒரே சவுண்ட் விட்டுட்டு இருந்துச்சு. சரி யாரோ எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க ஓனர் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம பாட்டுக்கு அமைதியாக வந்துடுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு ஓடிஜியில் வச்சிடலாம். வச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நான் டச் பண்ணி பார்த்தேன். சில டைம் வந்துட்டு அந்த மேக்ரோன் மாதிரி கிறிஸ்பி ஆயிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் அப்படியெல்லாம் ஆகலை. இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் முட்டை போட்டு ட்ரை பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. அஃபினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஃபுல்லாகவே அஃபின் அம்மாவுக்கு தான் கொடுத்தேனே. அஃப்ரா குட்டிலாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டா. மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணுறத பிடிச்சி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா என் மூத்த பிள்ளை தான். அவளுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலாம் பிடிக்கும். எப்படி இருக்குது பார்த்திங்களா, அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இதுக்கு க்ளவுடுன்னு வச்சுருக்காங்க போல், அப்படியே மேகம் மாதிரியே இருக்குல்ல. ஃபஸ்ட் டைம் பண்ணதுக்கு ஓகே தான், நல்லா தான் வந்துருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு அது பிச்சு பிச்சு விளையாட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா, யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன ஈவினிங்காக உட்காந்து பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன் வெளியில் உட்காந்து. அவ்வளோதான். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.